எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்றைக்கி நான் ஹெல்த் டாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். யாருக்கெல்லாம் எவ்வளோ பைபிள் வேர்சஸ் மெமரைஸ்டாக தெரியும் உங்கள் மெமரியில் இருக்குது? எல்லாருக்கும் சில வேர்சஸ் எல்லாருக்குமே தெரியும், பட் நிறையா வேர்சஸ் நம்ம மைண்டில் நம்மளுக்கு இல்லை. அண்ட் இந்த மந்த் நம்ம பார்த்தோன்னா, நான் எந்த டாபிக் பற்றி பேசுகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சர்ச் பண்ணப்போ ஜூன் மந்த் ஜூன் 1 to 30 இட் இஸ் அல்சைமர்ஸ் அண்ட் பிரெயின் அவேர்னஸ் மந்த். ஸோ அல்சைமர்ஸ் டிசீஸ்னால் நம்ம பார்த்தோன்னா இது ஒரு பிரெயின் டிஸார்டர். அண்ட் இதில் இட் வில் மேக் த பிரெயின் டு ஷ்ரிங்க் அண்ட் பிரெயின் செல்ஸ் எல்லாமே இட் வில் காஸ் இட் டு டை. அண்ட் இதோடைய ஒரு மெயின் சிம்டம் என்னென்னா இட் இஸ் டிமென்ஷியா. அப்போ டிமென்ஷியானா என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மெமரி பவர், திங்கிங், அப்புறம் பிஹேவியர், சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாமே இட் வில் டிக்ரீஸ். ஸோ இட் இஸ் மெமரி பவர் தான் ஒரு மெயின் சைன். ஸோ இந்த பிரெயின் அவேர்னஸ் மந்த், அதனால நான் என்ன பற்றி பேசலான்ட்டு நினச்சேன்னா, I wanted to talk about the memory power and நம்ம அதை ஸோ ஹவு we can improve it. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா so many times நம்ம என்ன சொல்கிறோன்னா, எதாவது கேட்டால் நான் மறந்துட்டேன், நான் பண்ணலை, அப்படி நம்ம நிறையா சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது என்னென்னா, we need to be physically active every day. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா நம்ம யோசிக்கலாம், நம்ம மெமரி பவருக்கும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் வாட் இஸ் த கனெக்ஷன்ட்டு. பட் நம்ம நிறையா வாட்டி நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் கூட ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தோன்னா நம்மளுடைய பிரெயினுக்கு நம்ம ஹோல் பாடிக்கு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் நம்ம பிரெயினுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நம்மளுடைய மெமரி ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபார் மோஸ்ட் ஃபார் ஹெல்த்தி அடல்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, at least 150 minutes a week of moderate aerobic activity such as brisk walking. Aerobic activity na in the walking, jogging, cycling, other madri activities. So at least 150 minutes or 75 minutes of jogging, அது அட்லீஸ்ட் நம்ம பண்ணணுன்ட்டு இருக்குது per week. அண்ட் நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா, நம்மளுக்கு டைம் இருக்காது, அட்லீஸ்ட் 10 to 15 minutes a day நம்ம ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணால் அது நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்குமே நல்லது, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்குமே நல்லது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோன்னா, இட் இஸ் ஸ்டே மென்டலி ஆக்டிவ். இது எப்படி நம்ம ஃபிசிக்கல் ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்படி பண்ணி நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கலாம். பட் நம்ம எப்படி மென்டலியாக ஆக்டிவாக இருக்கிறதுனா, நம்ம we can do some we can in the crossword puzzles இருக்குது, அதை மாதிரி. அண்ட் நம்மளுக்கு நிறையா சுடுக்கோ இருக்குது, நிறையா பிரெயின் கேம்ஸ் மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் அதை பண்ணலாம். அண்ட் நம்ம நிறையா வாட்டி we are always relying on Google for everything. இந்த ஜெனரேஷனில் அது ஒரு பெரிய இது. என்ன இருந்தாலுமே நம்ம யோசிக்கவே மாட்டோம், இம்மீடியட்டாக we will search it, we will try to search for it on Google. பட் நம்ம அதை ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில பிளேஸுக்கு போகிறதுக்கு வழி தெரியும், ஆனாலுமே நம்ம we will use our map. அது பண்ணாமல் நம்ம when we avoid all this, நம்ம we will give our brain some exercise. அது நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் இன்னும் ஷார்ப் ஆகும். அண்ட் ஆல்சோ த பெஸ்ட் வே நம்ம எல்லாருக்குமேனா, we can memorize verses. நம்ம டெய்லி ஒரு வேர்ஸ் மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா then our memory power will increase. நம்ம பிரெயினை we need to use it more. அப்போது நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கும் நம்ம பிரெயின். இன்னும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா, ஸ்பெண்ட் டைம் வித் அதர்ஸ். இது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம்.
ஸோ நிறையா பேருக்கு வந்து இந்த டைமில் டிப்ரெஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே, இந்த டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இட் கேன் காஸ் மெமரி லாஸ். நம்மளுக்கு ஈஸியாக திங்ஸ் மறந்து போகிறதுக்கு இதுவுமே ஒரு காஸ். ஸோ நம்ம வந்து வேறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் போயிடும் அண்ட் நம்மளுடைய டிப்ரெஷன் என்ன இருந்தாலுமே நம்மளுக்கு அது போயிடும். ஸோ வி நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் அதர் பீப்புள். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோன்னா வி வில் வாண்ட் டு பி அலோன். பட் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. வி நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் அதர்ஸ். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோன்னா ஸ்டே ஆர்கனைஸ்ட். அண்ட் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து எல்லா திங்ஸ் அங்கங்கே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு வி ஆர் மோர் லைக்லி டு ஃபொகெட் எவ்ரி திங். நம்மளுடைய திங்ஸ் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா. ஸோ நம்ம வந்துட்டு வென் வி நீட் டு கீப் அ ட்ராக் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் ஏதாவது நம்மளுக்கு ஞாபகம் வச்சுருக்கணுன்னா வி கேன் அட்லீஸ்ட் ரைட் இட் டவுன். அண்ட் இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம ஃபோனில் வந்து நம்ம அதை ரிமைண்டராக செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ நம்ம பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் எங்கேயாவது போகணும் இல்லைனா எதாவது பண்ணணுன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து நம்ம எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நம்ம அதை செஞ்சு முடிஞ்ச உடனே நம்ம அதை டிக் பண்ணிவிட்டு இல்லைனா க்ராஸ் பண்ணோன்னா அப்போ நம்மளுக்கும் ஒரு ட்ராக் இருக்கும். இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஸ்டே ஆர்கனைஸ்ட். அண்ட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா அவாய்ட் பிரைட் ஸ்க்ரீன்ஸ் பிஃபோர் பெட். இதை பற்றி நம்ம நிறையாவே வந்து நம்ம சர்ச்சில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த ஃபோன், டிவி எல்லாமே இந்த ஸ்க்ரீன்ஸில் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து ப்ளூ லைட் வருது. அண்ட் இது வந்து நம்ம பிரெயினில் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது விச் இஸ் மெலட்டோனின். அண்ட் இது வந்துட்டு இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஸ்லீப் வெல் அட் நைட். அண்ட் ஸோ இந்த ப்ளூ லைட் வந்து ஸ்க்ரீன்லேருந்து வந்துச்சுன்னா அது நம்மளுடைய மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். அப்படி பண்ணால் நம்மளுக்கு சரியாக தூக்கம் வராது நைட்டில். அண்ட் நம்ம சரியாக தூங்காமல் இருந்தோன்னா நம்ம பிரெயினில் இருக்க செல்ஸ், தோஸ் நியூரான்ஸ், அது எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் ஒர்க் ஆகிட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அண்ட் அதால் வந்து ப்ராப்பராக இந்த லைக் தீஸ் மெமரிஸ்க்கு வந்துட்டு இட் வில் நாட் பி ஏபிள் டு ஆக்சஸ் மெமரிஸ் ஈஸிலி. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இட் ஒன்ட் பி ஏபிள் டு டூ இட் ப்ராப்பர்லி. ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்லீப் வெல். ஸோ நல்லா தூங்கணும். அண்ட் நம்மளுக்கு எப்படி நல்லா தூக்கம் வரும்னா நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தால் நம்மளுக்கு நைட்டு நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். ஸோ எல்லாமே வந்துட்டு இட் இஸ் இன்டர் கனெக்டட். ஸோ நம்ம வந்துட்டு வி நீட் டு கெட் அ குட் ஸ்லீப். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஈட் அ ஹெல்த்தி டயட். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுமே வந்துட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும். ஸோ நம்ம என்ன சாப்பிடணுன்னா like more of plant-based foods, especially green leafy vegetables and berries. So இதெல்லாமே வந்து நம்மளுடைய it will improve our memory power and our brain health. நம்ம ஹோல் கிரெயின்ஸ் சாப்பிடலாம், அப்புறம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், நட்ஸ், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், மெமரி பார். அண்ட் ஆல்சோ நம்ம எந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி சுகர், ப்ராசஸ் ஃபுட், ஃப்ரைட் ஃபுட்ஸ், எக்ஸஸ் ஆஃப் சால்ட் அண்ட் சீஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணோன்னா நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு வந்துட்டு இட் இஸ் குட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். பட் நம்மளுக்கு ஆனாலுமே நம்ம யோசிக்கலாம், என்னால் லைக் நம்ம வென் வி லுக் அட் த பைபிள் டைம்ஸ், அப்போல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கும் போது அவங்க எல்லாருக்குமே வந்து பைபிள் இல்லை யாருக்குமே. எப்படி வந்து ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைம்லலாம் பார்த்தோன்னா லைக் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஆல் த ஜெனரேஷன்ஸ் நியூ அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு என்ன ஆச்சு எல்லாமே. பட் அது எப்படி பாசிபிள்? பிகாஸ் தியர் மெமரி வாஸ் ஸோ ஷார்ப். அவங்க வந்து ஒரு வேர்ட் கூட மிஸ் பண்ணாமல் அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் வந்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க. அப்படி தான் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் என்ன நடந்துச்சு, லைக் எப்படி காட் லீட் பண்ணாங்க எல்லாமே வந்துட்டு. ஸோ காட்ஸ் வேர்ட் அப்படி தான் இட் வாஸ்
ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த ஜெனரேஷன்ஸ். ஸோ அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு அவங்க மெமரி. பட் இப்போ நம்ம பார்த்தா நம்ம மெமரி அவ்வளோ ஷார்ப் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த ரிஃபார்மர்ஸ் அவங்க எல்லோரும் பார்க்கும்போது தே மெமரைஸ் த பைபிள் ஆல்மோஸ்ட் நியூ டெஸ்டமெண்ட் சில பேர் நிறையா மெமரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது சில பேர் ஃபுல் தே ஹவ் மெமரைஸ் தி என்டையர் பைபிள்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு வி மைட் திங்க் ஐயோ என்னால் முடியலையே. ஸோ நம்ம வந்துட்டு அப்படி யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த வேர்ஸ் பார்க்கலாம், Philippians 4:13 இங்கே என்ன போட்டிருக்கு, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. காட் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு என்ன நம்மளால் முடியலன்னா காட் நம்ம கூட இருக்காங்க நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம எதுக்கு வந்துட்டு இந்த பைபிள் வேர்சஸ் எல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட் வேர்ஸ் வாசிக்கலாம். Psalms 119:11. ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னா, thy word have I hid in my heart that I might not sin against thee. ஸோ நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலுமே நம்ம வந்து when we don't know the verses நம்மளை எதுவுமே வந்துட்டு it can't bring us comfort. God's word நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டுமே நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு it can bring us comfort. And I mean like only when we memorize like the Lord can remind us. நம்மளுக்கு தெரியலன்னா காட் எப்படி நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ண முடியும் இந்த வேர்சஸ் எல்லாம் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு. ஸோ நம்ம இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்ம இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் வித் காட்ஸ் ஹெல்ப் லெட் அஸ் இம்ப்ரூவ் அவர் மெமரி.